தங்கையே, உன் சிறப்புகளை வரிகளில் அடக்கிவிட முடியவில்லை. பல இல்லங்களிலும் நல் உள்ளங்களிலும் நிலைத்திருந்து இந்த உலகினை வழிநடத்த வாரீர். உன் வழியில் நடந்து உனக்கான வரலாற்றினை நீயே எழுது. உலகிற்கு நீதான் விழுது. தன்னுயிரை பயணம் வைத்து மண்ணுயிர் காத்த மாசற்ற மங்கையை, உன் வெற்றி சிறு வயதிலேயே தீர்மானிக்கப்பட்டது. நீ பாரதியுடன் சேர்ந்தே வளர்ந்த முத்தமிழ். நீ பாரதியுடன் சேர்ந்தே வளர்ந்த முத்தமிழ். உன்னை பற்றி செவிவழி செய்தி கேட்கும் பொழுதெல்லாம் நம்ம நமச்சிவாய பாப்பா என்பர். அப்போது பெருமிதம் முகத்தில் மட்டுமல்ல, அகத்திலும் தான். ஜோகிலெட்டியை பொண்ணு என்னும் பொழுது வட்டாரம் மகிழ்ந்தது. விருதுநகர் மாவட்டம் என்ற பொழுது நீயே அதன் விலாசம் ஆனாய். தமிழகத்தை சேர்ந்த முதல் பெண் என்றபோது சிகரம் தொட்ட சிங்கப்பெண்ணானாய். இந்திய திருமகள் என்றபோது தமிழக மக்கள் தங்களின் வெற்றியாகவே பெருமையடைந்தனர். நாளை உலக பெண்மணி என்னும் பொழுது நாங்களும் நீ பிறந்த மண்தான் என்போம். அந்த நாளை விரைவில் நீ எட்டுவாய். இவை அனைத்தும் ஒரு ஒற்றை வரியில் அடைக்கிட என்னும் பொழுது உன் அலைபேசி அழைப்புதலை நினைத்துக்கொள்வேன். எப்படி இருக்கீங்கன்னா, சாப்பிட்டாச்சா? இந்த ஒற்றை வரியே என்று மொழிகிறது. தங்கைக்கு மட்டுமல்லாது இந்த உலகில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தென் அமெரிக்க கண்டம் அர்ஜென்டினாவில் 6962 மீட்டர் உயரமுள்ள அக்கன்காகுவா சிகரத்துல ஏறி சாதனை புரிஞ்சிருக்காங்க தமிழ் பெண்மணியான முத்தமிழ் செல்வி. இவர் ஆசியாவின் எவரெஸ்ட் சிகரம், ஐரோப்பாவின் எல்ப்ரஸ் சிகரம், ஆப்பிரிக்காவின் கிளிமாஞ்சாரோ சிகரங்களை தொடர்ந்து 4வதா இந்த சிகரத்துல ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த பெண்மணி உலகின் 7 கண்டங்கள்ல உள்ள உயரமான சிகரங்கள்ல ஏறுவதுதான் தன்னோட கனவு திட்டம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ் பெண்மணியின் இந்த செயலை பலரும் பாராட்டி வராங்க.